ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதில் ஒரு டவுட் தான் வந்து நீங்கள் வந்து க்ரோத் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோமான்றது ஒரு டவுட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர் வெப்சைட்ஸில் போய்ட்டோ இல்லை ஆப்பில் போய்ட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஃபண்ட்ஸும் காமிக்கும், ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸும் காமிக்கும். க்ரோத் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸ்னால் என்ன? க்ரோத் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களோட மந்த்லி சிப்ஸ் அமௌண்ட்ஸை எடுத்து அவங்க நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் யூ வில் கெட் டிவிடெண்ட்ஸ், அந்த எர்னிங்ஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து உங்ககிட்ட தராமல் அந்த ஃபண்ட்ஸ்லேயே திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணால் அதுதான் க்ரோத் ஃபண்ட்ஸ். வேறஸ் அந்த ஃபண்டில் ரீஇன்வெஸ்ட் பண்ணாமல் அட் ரெகுலர் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கே அதை திருப்பி கொடுத்தா அதுதான் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸ். திஸ் இஸ் த பேசிக் டெர்மினாலஜி க்ரோத் ஃபண்ட்ஸுக்கும் ஐடிசி ஃபண்ட்ஸுக்கும். நவ் யார் ஐடிசி ஃபண்ட்ஸில் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம், யார் க்ரோத் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்? இஃப் யூ ஆர் சம் ஒன், உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும், நான் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஷார்ட் டேர்மாக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன்ஸை சர்ச் பண்ணலாம். வேறஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் வேணாம்ப்பா, ஆனால் நான் பீரியாடிக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரேன், நிறைய நாள் நிறையா இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோடய கோல் வந்து என்னோடய கேபிட்டலை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு சூட்டபிள் ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ இன் கன்க்ளூஷன், நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸ் would be the best option. நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி அதை பெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கீங்க, எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் வேணாம், மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து க்ரோத் ஃபண்ட்ஸை சர்ச் பண்ணி அதில் பெஸ்ட்டான ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் வந்து இந்த வீடியோவிலேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் இன்னும் நிறையா வீடியோஸ் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் போடுவேன். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. பை.